அனைவருக்கும் வணக்கம். எக்கோ கனெக்டர்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் முன்னேற்றம் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து சமுதாயத்தில் பல நல்ல மாற்றங்களுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதில் ஒரு பகுதியாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய குப்பை மேலாண்மை. அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாட வீட்லேயோ வெளியிலையோ நாம் பயன்படுத்துகிற பொருட்களை வீணாக போகாமல் அந்த கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தி அதை மீண்டும் உபயோகத்துக்கு கொண்டு வரன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் சமூக நோக்கத்தோடையும் நாங்கள் செயலாற்றி வந்துட்டுருக்கோம். அதன் ஒரு பகுதியாக இப்போது நம்ம கோவிலில் கடவுளுக்கு நம்ம பாடைக்கக்கூடிய மாலைகள், பூக்கள், அது மாதிரி பொருட்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அது கடவுளுக்கு படைக்கப்பட்ட பிறகு அது குப்பை தொட்டியில் தேங்கி இருக்கிறதோ ரோட்டோரத்தில் வீசி எறிஞ்சிருக்கிறதோ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி பொருட்கள் ஒரு கடவுளுக்கு மகத்துவமான ஒரு சாமிக்கு படைக்கப்பட்ட பொருள் கால் மதி படக்கூடாது. அது மறுபடியும் வீணாக அங்கங்கே குப்பையாக சேர்ந்துருக்கக்கூடாது. அது மறுபடியும் மறுசுழற்சி பண்ணி அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய அப்படியே ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் கோவிலில் வரக்கூடிய மலர்களை ஒவ்வொரு கோவிலையும் தனித்தனியாக போய் நாங்கள் எங்களுடைய தன்னாளர்கள் போய் சேகரித்து அந்த பொருட்களை நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காணொலியில் தனித்தனியாக சேகரித்து அதை பிரித்து ஒவ்வொரு பூக்களையும் மலர்களையும் தனித்தனியாக பிரித்து அது ஒரு 10 வகையான அப்சைக்கிளிங் சொல்லக்கூடிய மறுசுழற்சி முறையில் திருப்பியும் பயன்பாடு கொண்டு வர ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய இல்லை பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு வரோம். இதை ஒவ்வொரு குழுவாக நாங்கள் தனித்தனியாக எங்களோட தன்னார்வலரில், அதாவது கணவனால் கைவிட்ட பெண்கள், தாய் தந்தை இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பற்றவர்கள், அவங்கள ஒரு பொருளாதார ரீதியாக அவங்கள உயர்த்தணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடும் அவங்களுக்கும் இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் பகிர்ந்து கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது லாப நோக்கமற்ற சமுதாய சிந்தனையை மட்டுமே ஒரு கொள்கையாக கொண்ட ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த பொருட்களை நம்ம மறுபடியும் ஒரு ஹோமத்துக்கு பயன்படுத்தினா எப்படி அது ஒரு நமக்கு ஒரு மகத்துவமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த பொருட்களை நம்ம மறுபடியும் பூஜை அறையிலையோ இல்லை வீட்டிலையோ பயன்படுத்தும் போது அது நமக்கான ஒரு ஆத்ம திருப்தியை நாங்கள் நமக்கு ஏற்படும். அதனால் இதன் ஒரு பகுதியை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? அதனால் இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு எக்கோ கனெக்டர்ஸ் ட்ரஸ்ட்டுக்கும் இந்த முன்னேற்றம் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கும் பொதுமக்களாக அனைவரும் ஆதரவும் ஒத்துழைப்பு நல்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இதன் அடுத்த பகுதியை நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களுக்கு இதோட விளக்கமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அது வரைக்கும்